அதுலையா நாம் வார்த்தைகளுக்கு கடந்து செல்வோம். கடந்த வாரம் நாம் இந்த தியானித்த வார்த்தை என்ன? கடந்த வாரம் தியானித்த வார்த்தை என்ன? உப்பானவன், அந்த உப்பானவனுடைய வல்லமை குறித்து பேசணும். அதுலையா ஒப்பானவருடைய வல்லமையை குறித்து நான் பேசினோம். இந்த வாரம் என்ன பேச போகிறோம்? அதே வசனத்தை எடுங்க. எரேமியா 10:6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது, உமது நாமமே வல்லமையில் பெரியது. எங்கள் அம்மையின் பரிசுத்த மொழி பிதாவே, உமது நாமத்துக்கு ஈடு நாமம் உலகத்தில் எங்கும் இல்லை. இந்த நாமத்தை நாங்கள் அன்றாடம் தியானித்தாலும் அதுக்கு ஒரு முடிவில்லை. அந்த நாமத்தின் வல்லமையும் அதுக்குண்டான காரியங்களையும் விளக்கி தந்து நாட்களை நாங்கள் தியானிக்கும் பரிசுத்த ஆஸ்வதியும் பொருளை ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளும். பேசுகின்ற அடியோடு கிருபை காணப்பட்டத்துக்கள் மறைத்து முக்கியமாக முடிச்சுட்டு வலிமையாக எடுக்கட்டும். வார்த்தைகள் வலிமையாக வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். நீ முடிவையும் மைப்படும். ஏசு நாமத்தை ஜெபம் சொல்ல பிதாவே. அதுலையா கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை. கடந்த நாட்களில் அந்த ஒப்பான நாமத்துக்கு எவ்வளோ ஒரு மகிமை என்பதையே நாம் கேட்டோம். இன்று அந்த ஒப்பான நாமத்தினுடைய வார்த்தைகளுக்கு நாம் எப்படி செயல்படுவோம் என்பதுதான் பார்க்கிறோம். அந்த ஒப்பான நாமத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்கின்றோமா? அதுலையா இன்று உலகமானது இப்படிப்பட்ட ஒரு தேவனை பற்றி கொண்டிருந்தாலும் அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் காணப்படும் போது எவ்வளவு குழப்பங்கள், பிரச்சனைகள் உலகத்திலே காணப்படும் என்பதை நாம் சிந்திப்போம். பாருங்க, இந்த உலகத்திற்கு அதற்கு அத்தனைக்கும் மேலான தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் அவருடைய கிரியான மனுஷனுக்கு முதலாவது கடமை. மனுஷன் அவரால் உண்டாக்கப்பட்டான். உண்டாக்கப்பட்ட மனுஷனுடைய கடமை அந்த உன்னதமான தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு நாட்டின் ராஜாவுக்கோ ஒரு நாட்டின் அதிகாரிக்கோ அவருடைய சட்டத்தையும் அவருடைய வார்த்தைகளும் மக்கள் நடுங்கி பயப்பட்டு ஜெயிக்கின்றார்கள். தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ராஜா இல்லை ஒரு அதிகாரி, நாட்டின் ஆளுகை செய்பவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால், வார்த்தையை சொன்னால் நாடு கலங்குகிறது, மக்கள் கலகின்றார்கள். எதிர்த்து பேச முடியாது. கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன தண்டனை என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னதமான தேவன் எல்லா ராஜாக்களுக்கும் மேலே ராஜா ஒரு வார்த்தையை சொன்னால் வாழ்க்கையை மக்கள் நடுங்கின்றார்களா? சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த உலகத்தை படைத்த தேவன் மனிதனுடைய இருதயத்தை அவர் நோக்கி பார்க்கின்றார். ஆனால் மனிதன் குலமானது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறதாக காணப்படுகிறோம். உலகத்தை பார்க்கும்போது, இந்த நாடுகளை பார்க்கும்போது சரி, ஒரு கீழ்ப்படியாமல் தன்மை காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் யாரை பார்க்கின்றார் பார்க்கும்போது ஏசாயா 66:2 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 66:2, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்க்க சொல்றா. என் கரம் எல்லாத்தையும் உண்டாக்கிச்சியா, ஆனால் யாரை நோக்கி பார்ப்பேனாக்க என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் பண்ணேன் நோக்கி பார்ப்பேன். இன்றைய சூழ்நிலை முற்றிலுமாக மாறி போய் காணப்படுகிறது. தேவ கட்டளை கேள்விப்படியாக போகும்போது வாழ்க்கையில் பாதிப்புகள், கலக்கங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நம்பிக்கையா சூழ்நிலை காணப்படுகிறது. கடவுளுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு நடந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருப்போம்? இந்த மனுஷனோட வாழ்க்கையில் பார்த்துங்க, பிபி, டயபெட்டிக், ஸ்ட்ரெஸ்ஸு இல்லையா, என்னென்னமோ பிரயோஜனம் வந்திருக்கு. காரணம் ஏன்? தேவாத்தி கீழ்ப்படியாமல் காரணத்தினால்தான். பாருங்க, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வார்த்தை என்ன?
ஆதியாகமம் 1 எடுங்க. ஆதியாகமம் 1 28 29 படிங்க. ஆதியாகமம் 1 28 29. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கிடையாது. நான் KFC சிக்கனா கொடுத்தேன் இல்லையா? இல்லை பீஸாவா கொடுத்தேன்? உங்களுக்கு மெக்டானல்ஸ் கொடுத்தேனா? ஐயா உங்களுக்கு அழகான சகாது கொடுத்துருக்கீங்கய்யா. இது சகலவித பூண்டு. இன்னைக்கு கோவிட் வந்து என்ன சொல்கிறாங்க? ஐயா அந்த புல்லை பிடிங்க, அந்த காயை தின்னுங்க, இந்த முருங்கை மலையை பிடிச்சி குடிங்க. ஏயா இதான் ஆர்டர்னு சொல்கிறேன். அன்றைக்கி நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா அந்த கோயிலெலாம் வந்திருக்காது. நீங்கள் அதை தின்னுங்க இது தின்னுங்கன்னு சொல்லி இப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? மக்கள் திரும்பி போகிறாங்க. எல்லாம் பாருங்கள், கோர புல்லை தின்னு போய் அவங்க அனுப்ப முதல்ல ஏன் கோர புல்லை தின்னு சொல்கிறானே மனுஷனா யாவன். இப்போ கோர புல்லை தின்னுங்கிறாங்க. போய் முருங்கை மலை வளர்த்தி பிடிச்சி சூப்பு குடின்றாங்க இல்லையா? வேப்ப மலை அரைச்சி குடி, பாவக்காய் தின்னு. இதெல்லாம் யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்து தான். யார் ஒழுங்கு இதை சாப்பிட்டு வாங்குங்கன்னு சொன்னார் ஆண்டவர். நீங்கள் பழுகி பெறுங்கன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் என்ன மனுஷன் என்ன பண்ணா? இதை விட்டுட்டு சகலவித காரியங்களை தெரிந்து கொண்டு எனக்கு என்ன பண்ணுறான்? ஐயோ எனக்கு பிபி வந்துச்சு, ஏன் அவனுக்கு டெய்லி வந்து பீஸா சாப்பிட்டு சொல்கிறது? கேட்டா இல்லைங்க நான் பீஸா சாப்பிட்டேங்க. சாப்பிடு பீஸா, ஏதோ இஷ்டப்பட்டா ஒரு 2 மாதம் சாப்பிடு. ஆர்டர் சொன்னார் இதெல்லாம் உனக்கு பிளட் ப்ரெஷர் வரும், உனக்கு ஸ்ட்ரெஸ் வரும். அதனால் என்ன பண்ண? ஆதாமி அவளை கூப்பிட்டு இதெல்லாம் உனக்கு வேண்டாம், வெறும் பூண்டை மட்டும் சாப்பிடு. என்ன பண்ணுது? உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? பூண்டுகளையும் வேய்த்தரும் கனிமர்களையும் என்ன பண்ணார்? பிரிச்சுன்னு கொடுத்தேன். ஆண்டவர் சொன்னது அருமையான சொன்னார். மக்கள் கீழ்ப்படியலை. ஆதாம் எவ்வாறு கீழ்ப்படியாக போனவன்னா அதுக்கு பின்பு ஏற்பட்ட காரியம் என்ன? இன்னைக்கு சூடுன்னு சொல்லி பிளேன் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறோம்? ஒரு இடத்துக்கு போகிறோம். இல்லை மெட்ராஸ் இருக்கவங்க ஊட்டிக்கு போகிறாங்க, கொடைக்கானல் போகிறாங்க. ஆண்டவர் அன்னைக்கு பகல் நேரத்தில் குளிர்ச்சியான இடத்துல வந்தார். பாருங்கள் என்ன போட்டிருக்கு? சொல்கிறாரு, ரொம்ப அழகாக அந்த வசனம் பார்த்தீங்களா? 8ஆம் வசனம் பாருங்க, 3ஆம் அதிகாரம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தின் உலாவுகிற தேவனாகிய பாருங்க, பகலிலே எப்படி இருந்துச்சா? குளிர்ச்சியான இருந்துச்சு. அந்த காலத்தில் பகலிலே குளிர்ச்சியா இருக்குமாயா இந்த ஊரில்? எங்க இல்லை இந்தியாவிலே எடுத்துக்கோங்களேன். ஆனால் ஒரு ஒரே குளிர்ச்சி மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரே சூடு. நம்ம குளிர்ச்சிக்கும் கம்ஃபர்ட்டுக்கும் ஓட வேண்டிய நேரம் இன்றைக்கு இப்போ ஆகிப்போச்சு நிலைமை. ஆண்டவர் ஏவாளையம் ஆதாமை படித்து என்ன பண்ணார்? இன்னைக்கு இப்படி பண்ணுங்க, சாப்பிட்டுட்டு பழுகி பெருங்க சொன்னார். ஆதாம் ஏவாளம் வார்த்தை சொல்லப்படுது 25 2ஆம் வசனத்தை படிங்க. 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 25. ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தாங்க. ஆதாம் ஏவாள் நிர்வாணம் வெட்கப்படலை. ஏன்? பாவம் வாழ்க்கையில் உள்ள பூந்த உடனே வெட்கம் வந்துச்சு. பாவம் எப்போ பூஞ்சதோ அப்போ வாழ்க்கையிலே மாறுபான காரியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இல்லை என்ன பண்ணிருப்பாங்க? ஆதாம் ஏவாளும் பிள்ளைங்களை பற்றி போட்டிருப்பாங்க. போய் இந்த பிள்ளை தின்னு, இந்த மரத்தில் போய் இந்த பனி சாப்பிடு, எப்படி சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி உலகம் அப்படி தான் பெருகிருக்கும். ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் பஞ்சமே இருந்திருக்காது, பசி இருந்திருக்காது, வறட்சி இருந்திருக்காது, போயிட்டு தான் அது இருக்கும். ஆனால் சொல்லுவாங்க ஆண்டவர் ஏன் மனுஷனை பார்த்து உட்படுத்தான்னு சொல்லி இன்னொரு தியாலஜி இருக்குது.
ஆனால் ஆண்டவர் பார்க்கும்போது என்ன சொல்றாரு? ஆதாம் அவளுக்கும் நீங்கள் பழகி பெருங்க சொல்லும்போது இதெல்லாம் உனக்கு கொடுத்தேன்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவர் நமக்கு நன்மைக்கும் செய்த காரியம் நமக்கு புத்திக்கு அது வித்தியாசமாக இருக்கிறது, ஒரு வித்தியாசமாக காணப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு நன்மை தான் சொல்றாரு. நீ இந்த மாதிரி சாப்பிட்டா உனக்கு ஒன்றுமே வராதுன்னு சொல்றாரு ஆண்டவர். நம்ம ஒழுங்காக புள்ளியும் அதாவது பூண்டியும் அதுக்குண்டான காரியங்களை சாப்பிட்ருக்கும் போது வந்திருக்குமா? நீங்கள் சொல்ல நினச்சி பாருங்க. நீங்கள் இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணுறான்? பாவத்துக்கு உட்பட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான்? தன்னை மறைத்துக்கொள்ள வரும்போது அவன் என்ன பண்ணுறான்? ஏழைகளை கொடுக்குறான். இப்போ என்ன பண்ணுறான் மனுஷன்? ட்ரெஸ் வாங்கணும்னு முயற்சி செய்கிறான், வீடு கட்டணும்னு முயற்சி செய்கிறான், அதை பொண்ணு இது போனால் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வர ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கு. ஆசை நிற்குதா? ஒரு புடவை நிற்குது. கஞ்சிபுரம் போனால் ஒரு 10 புடவை, எங்கே போனால் நெல்லை சில்கில் போனால் அங்கே 5 புடவை, ஆரம்பிக்க போனால் புடவை. ஒரு புடவை யாரும் நிம்மதியாக இருக்கீங்களா சொல்லுங்கள்? இல்லை நம்ம தான் மனுஷன் ஆம்பளைங்க தான் ஒரு ஷர்ட்டில் நிம்மதியாக இருக்காங்களா? வீடு வேணும், அது வேணும், இது வேணும்னு இதே உங்களுக்கு ட்ரெஸ். நம்ம நமக்கு ஒரு அழுத்தம், இறுதி அழுத்தம், கவலை பாரம், இதெல்லாம் ஆண்டு கூட தான் அழகாக சொன்னார். கீழ்ப்படியாக போன உடனே எல்லாம் வாழ ஆரம்பிச்சிச்சா நமக்கு. பிள்ளைங்க எப்படி வாழ போகிறாங்க, அவங்க வாழ்க்கை என்ன, இது பெரிய பாரம் பிள்ளை பிறந்தொழுந்தே பெற்று ஆரம்பிக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறபடி வளர்த்துருந்தோம்னாக்கா நமக்கு இது பாரம் எதிர்க்காதியா? இன்னைக்கு யாருக்கு தெரியுமா பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு? ஆட்டுக்கு மாடுக்கு தான். ஏன்னா தான் திங்கிற புள்ளியும் பூண்டியும் இப்போ மனுஷன் திங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷ் ப்ரெஷர். இப்போ ஏன் எல்லாம் உள்ட்டா மாறிட்டு இருக்கு? மனுஷன் கீழ்ப்பணிந்தானா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா? அதை மனுஷன் வளர்ந்து கொடுக்குறது பாருங்க. உபாகமம் 10:13 படிங்க. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதையும் உன் தேவனாகிய கர்த்தர் கேட்கிறாரியா? உனக்கு நன்மை உண்டாகும்படி தான் சொல்றேன். நான் கீழ்ப்படி எது சொல்றேன்? வாதி கீழ்ப்படிஞ்சா அது உனக்கு நன்மை. எனக்கு என்ன வந்துச்சு? அவனை படைச்ச உனக்கு காப்பாற்றுறதுக்கு என்ன முடியும், உன்னை தொலைச்சிக்கிறதுக்கு முடியும்னு சொல்ற ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் மனிதனுக்கு சொல்றாரு, நீ என் கருத்தின் கிரியை நீ நல்லா இருக்க வேண்டும் என்று உனக்கு கட்டளை கொடுக்குறேன், அது கீழ்ப்படி. ஆதாமுக்கு கூட்ட கட்டளை என்ன? நல்லா இருக்க வேண்டும், ஏவாள் நல்லா இருக்க வேண்டும், பழகி பெரிய சந்தோஷமா இருக்கணும், பஞ்சம் இருக்கக்கூடாது, பட்டு இருக்கக்கூடாது, கஷ்டம் இருக்கக்கூடாது. ஆனால் அவளுக்கு தெரிந்து கொள்ள என்ன? கீழ்ப்படியாம தன்மை. இந்த உலகமானது கீழ்ப்படியாம தன்மை உட்படும் போது எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அப்போ என்ன சொல்றது? அதுக்கு பாருங்க, எப்போ மனுஷனுக்கு மாம்சம் உணவானது? ஆதியாகமம் 9:3 படிங்க. அது வரைக்கும் மனுஷன் புள்ளியும் புண்ணிட்டு இருந்தான் நினைக்கிறேன். ஏன்னா வசனத்தை பார்க்கும்போது 9 தான் ஆண்டவர் சொல்றாரு. 9ஆம் வசனம் 3ஆம் படுங்க. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக பசும் பூண்டுகளையும் உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். பாருங்க, ஆனவன் சொல்றாரு ரத்தத்தை மட்டும் குடிக்காம சொல்றாரு. அப்போ பாருங்க, ஏன்னா ஆண்டவருடைய காரியம் பாருங்க, இந்த 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது படிங்க. 6:3 ஆதியாகமம் 6:3. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். ஆனால் நோவா வரைக்கும் எத்தனை பேர் இருந்தாங்கய்யா? அத்தனை பேரும் 900-800 வருஷம் வந்தாங்க. நோவாக்கு அப்புறம் அப்படியே பிரிஞ்சு கொண்டுச்சு. ஏன்றால் அந்த 120 வருஷத்தை கொண்டு வரணும்னாக்க மனுஷன் வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடைபெறணும். புரியுதா? அப்போ புள்ளியும் பூண்டியும் தின்னுட்டு இருந்தவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க? 900 வருஷம் இருந்தாங்க. எப்போ மாம்சத்தில் ஆரம்பித்தாங்களோ அது இந்த ஆத்மாக்களுடைய வாழ்நாட்கள், ஜீவநாட்கள் குறைய ஆரம்பித்தது. காரணம்,
மனுஷனுடைய கீழ்ப்பாடியான தன்னை அனுபவிக்கும் போது ஆண்டவர் நமக்கு இஷ்டப்பட்டு விட்டுட்டார் அவங்கள. ஆதியாகமம், அதாவது இது வரைக்கும் மனுஷ நாட்கள் பார்க்கும்போது ஆதாமிலேருந்து பார்க்கும்போது வரைக்கும் எல்லா 900 800 ஒரு சிலர் தான் 600 இருந்தாங்க. அதுக்கப்புறம் பட்சம் இறங்கி 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 வந்துருச்சு. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 147 வருஷம் இருந்தார் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் இந்த மாதிரி இல்லை அவர். ஏன் அப்படி குறைஞ்சுன்னு கேட்டாக்க, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படும் போது, தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் போடும்போது மனுஷன் தன்னைத்தானே பாதித்து கொண்டு ஆரம்பித்து விட்டான். அவன் கீழ்ப்படினாலே அவனுடைய வாழ்நாள் குறுக்கப்பட்டது. உலகம் தேவனுடைய பாதுகாப்பை இழந்தது. மனித இதயம் தேவனை மனஸ்தாப வைத்தது. மனுஷன் தேவன் மனிதனை படிக்கும் போது ஒரு நல்ல தூக்கத்தை படித்தார். மனமகிழ்ச்சி அவருடைய பகல் நேரத்திலே நல்ல குடிச்ச நேரத்திலே மனிதனோடு உலாவிக் கொண்டிருந்தார். அந்த எண்ணத்தோடு மனுஷனை படித்தார். ஆனால் மனிதனுடைய திருக்குறள் இதயம் தேவனை விட்டு பிரிய வைத்து விட்டது. உன்னதமான தெய்வ அன்பை உணராதபடிக்கு தேவனுக்கு பிரியமான கைகளை தெரிந்து கொள்ளும் போது தேவன் அவன் வாழ்க்கையை சாபத்துக்கு உட்பட வைத்தார். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த சாபக்கட்டில் நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உபாகமம் 28:1-2 பார்த்தீங்கன்னாக்க, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சாபம். 28:1-2 படிங்க. அதாவது உபாகமம் 28:1, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாருங்க எப்படி சொல்றாரு. அதே தேவன் என்ன பண்றாரு? 15 வசனம் சொல்றாரு. 28:15, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ ஆசம் இருக்க வேண்டுமா? வார்த்தைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படியாவிட்டால் உனக்கு சாபம். ஆண்டவர் சொல்றார். சொல்லாம எதையுமே ஆண்டவர் செய்யல, சொல்லி எடுத்து அவர் காரியம் செய்கிறார். ஆனால் மனுஷ இதயம் பாருங்க, ஆதாமை போல் கடினமாக தான் காணப்படுகிறது. அதான் சொல்றாரு, ஏவாள் சொல்றாரு, ஆதாம் சொல்றாரு, எப்பா இந்த பழத்தை நீ சாப்பிடாதான் சொல்றாரு. நன்மைக்கு தான் சொல்றா, அது செய்யாத. நீ நன்மையானதை மட்டும் தெரிந்து கொள்ளவில்லை, நீ நன்மை தீமை அறியத்துக்கு அந்த பணியை கொடுக்காத சாப்பிடாதுன்னு சொல்றார் அவர். ஆனால் சாத்தான் அழகாக வஞ்சித்து விட்டான் என்று அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சாத்தான் அழகாக விளையாடி கொண்டிருக்கின்றான், வஞ்சித்து கொண்டிருக்கின்றான், வழி தப்பி போய் கொண்டிருக்க வைக்கிறான். ஆனால் அதை அறியாதபடிக்க மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையான தேவபயம் ஒரு நல்ல மனசாட்சி கொடுக்கும். யோசேப்பை எடுத்து பாருங்க. யோசேப்பு நாட்களில் கற்பனைகள் இருந்ததா? நியாயபூர்வமாக இருந்ததா? என்ன இருந்தா வாழ்க்கையில்? ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையெல்லாம் அவங்க தாத்தாவை பார்த்துருப்பார், தாத்தாவுடைய அப்பாவுடைய அப்பாவை பார்த்துருப்பார், தன்னுடைய அப்பாவை பார்த்துருப்பார். அவங்களுடைய மூலமாக காரியங்களை வந்திருப்பார் இல்லையா? அவருக்கு சட்டம் கொடுக்கல. இப்படி செஞ்சால் தப்புன்னு அவருக்கு தெரியாது. யோசிப்புக்கு கட்டளை கிடையாது. ஆனால் மனசாட்சின்னு ஒரு சாட்சி இருக்கு மனுஷனுக்கு. யோசிப்பு போத்தியபார் மனைவியுடைய இருக்கும்போது அவனுக்கு தெரியுமா விபசாரம் ஒரு பாவம் தெரியுமா? அவனுக்கு நினச்சி பாருங்க. சொன்னாங்களே யாருக்காவது, ஐயோ இப்படி பண்ணுறது தப்புன்னு சொன்னாங்களா? இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஆவின் நல்ல மனசாட்சி உண்டு பாருங்க. அது ஆதியாகமம் 41 படிங்க, 41 எடுங்க. அவன் பார்வான்னு சொல்கிறான் பாருங்க. 38 படிங்க. ஆதியாகமம் 41:38 வசனம். ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரர்களை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல
வேற ஒரு உண்டோ? தேவ ஆவியை போல பெற்ற அந்த மனுஷனை போல் உண்டோ? அப்போ அவனுக்கு அவன் தேவன் அறியாதவன் தான் பார்வோன். ஜீவிக்க தேவன் யார் என்று அறியாதவனுக்கு ஒரு தெளிவு வெளிப்படுத்த காணப்படுகிறது. பார்வோன் தன் ஊழியக்காரன் நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த தேவ ஆவியை பெற்றும்பொழுது அவனுடைய நல்மனசாட்சி அவன் வாழ்க்கையில் செயல்படுகிறது. அந்த மனசாட்சி கீழ்ப்படுகிறான். யோசிப்பு கீழ்ப்படியும் போது தேவன் அவன் விரும்புகிறார். யோசிப்புடைய நிலைமை என்ன? அவன் பெற்றோர், அதாவது தன்னுடைய சொந்த சூழல் கைவிடப்பட்டு அவன் இன்னாக்கள் வருங்கால வாழ்க்கை இல்லை என்று சொல்லி ஒரு அனாதையாக விற்கப்பட்ட அந்த சூழலே அவனுக்கு ஒரு தஞ்சம் போத்திபார் மனைவி அவனுக்கு அடைக்கலமாக வருகிறாள். ஆனால் அந்த சூழலையும் அவன் சொல்லுகிறான், பாருங்க, பாவத்துக்கு வெளியே ஓடுகிற தேவனுக்கு விரோதமாக நான் பாவத்தை செய்வேனோ அந்த மனசாட்சியாக. ஏனென்றால் தேவ ஆவி ஒரு இருக்கும்போது அந்த மனசு அவனுக்கு குத்தும் போது அவன் கீழ்ப்படிந்து ஓடுகிறான். அவனுக்கு பிரமாணங்கள் நம்ம போல பெரிய பயிர் கிடையாது. அவனுக்கு சொல்லுது, நமக்கு எவ்வளோ வசனம் இருக்குது. நமக்கு இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, சிந்திக்காத. அவனுக்கு என்ன இருந்துச்சு அவன் சொல்லிட்டு பாருங்க. ஏன் கர்த்தர் அவனை அவ்வளோ ஆசீர்வதித்தார். அந்த சூழ்நிலையும் அவன் தன்னுடைய நல்ல மனசாட்சிக்கு ஆவியான் மூலமாக இடைப்பட்ட அந்த மனசாட்சிக்கு அவன் கீழ்ப்படிந்தாயா. கீழ்ப்படிந்தவன் தேவன் ஆசீர்வதிக்கிறார். பார்வோன் சொல்கிறான் பாருங்க அழகாக. அடுத்த வருஷம் பார்க்கும்போது 40 சொல்கிறாரு, படிங்க. அது 41:40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய், நீ என் அரண்மனைக்கு அதிகாரிப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். 44 படிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றார். சொல்றாரு, சிங்காசனம் மட்டும்தான் என் பார்வோன். எகிப்தில் இருக்க ஒரு பயல உனக்கு எதிரான பொண்ணு காலையும் கையை அசைக்கக்கூடாது. யார் இந்த யோசேப்பு? எகிப்தியர்கள் வெறுத்த ஒரு மந்தையினுடைய மைப்பருடைய ஒரு சகோதரன் யோசேப்பு. தூக்கி எடுத்தார். காரணம், கீழ்ப்படிந்தான் மனசாட்சிக்கு. பெரிய ஆண்டவர் இப்படிப்பட்ட மனுஷன் தான் தனக்கு வேணும். தன்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட மனசாட்சியோட மனுஷன் வந்தால் தான் தன் மக்களை. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இஸ்ரேல் நாட்டுக்கு வரணும், இங்கே தான் விருத்தி ஆகணும்னு அவருக்கு தெரியும். யோசேப்புடைய மனசாட்சி சரியாக இல்லைனாக்க அவன் சோதர்களை வரும்போது அவன் எல்லாம் கொன்று போட்டுருக்கலாம். அவன் ரிவெஞ்ச் எடுத்து ஒரேக்கு தோடு அவங்களை எது செஞ்சுருக்கலாம். ஆனால் செய்யலை. காரணம், நம்ம ஆண்டவர் ஒதுக்கிறார். யார் யார் கீழ்ப்படியாரோ ஒதுக்கிறார் ஆண்டவர். அது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? கடைசி விரதம் கீழ்ப்படிந்த நாள் என்ன பண்ணார்? தேவனுக்கு ஈடாக கர்த்தர் என்ற நாமத்தை கொடுத்தார் அவருக்கு. சிங்காசனம் மட்டும்தான் தேவன். சகலத்தையும் அவளின் அதிகாரமும் நியாயத்தீர்ப்பும் யாருக்கு கொடுக்கப்பட்டது? கிறிஸ்துவுக்கு. யோசேப்பும் கிறிஸ்துவும் ஏன் உரிமையாக காணப்படுறாங்க? பார்வோன் சொல்கிறான், சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் பெரியவன், மற்றெல்லாம் அவனுக்கு தான் கொடுக்கப்பட்டுருது. ஒன்று அறியாமல் ஒருவனு தெய்வத்தில் பண்ணக்கூடாது. கையும் காலக்கூடாது, கையும் அசைக்கூடாது, காலை ஆட்டக்கூடாதுயா. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு முழு சகல உரிமையும் உலகத்திலே இதாக கொடுத்திருக்கிறார். அதுலையா ஏன் கீழ்ப்படிந்தாங்க இவங்கெல்லாம்? கீழ்ப்படினாலுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? தம்மா தெரிந்துகொண்ட இஸ்ரேல் மக்களுக்கு அவர்கள் நல்வாழ்வுக்கு ஒரு காரியத்தை தெரியப்படுத்துகிறார் ஆண்டவர். ஆனால் அந்த மக்களோ அது விட்டு விடுகிறார்கள். யாத்திராகமம் 19 படிங்க. யாத்திராகமம் 19:3-5-6. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த பந்தமாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. 6ஆம் வசனம் படிங்க. நீங்கள் எனக்கு ஆசாரியர் ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் விழுந்துட்டான்.
மனுஷன் உளுந்து போயிட்டான், கீழ்ப்படாம போயிட்டான், கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு? கூட்டு திறந்து கொள்கிறார் ஆண்டவர். திறந்து கொண்டு தம்முடைய சித்தம் இந்த உலகத்தை நிறைவேற்றணும். உளுந்து உலகத்தை மீண்டு கட்டுப்படும். இந்த உலகம் பாழாகி கொண்டிருக்கிறது. ஆதாம் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் கலங்கப்பட்டு போய்விட்டது. ஆதாம் என்ன சொல்றாரு? நீங்கள் பழகுவர்னு சொல்றாரு. ஆதாம் மூலமாக சந்ததியை வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இந்த கலப்படி சந்ததி ஆண்டவருக்கு பிரிக்கவில்லை. எப்போ பாருங்க, ஆண்டவர் காரியத்தை சொன்னாக்க அது மிக ஜாக்கிரதையாக இருப்பார். இந்த கலப்படமே அவருக்கு பிடிக்காது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் பிடிக்கும். ஒன்று வச்சா காற்றுல வை, ஒன்று சேத்துல வை, ரெண்டுத்தில் வைக்காத. வேதத்துக்கு ஒரு நேரம், உலகத்துக்கு ஒரு நேரம் இருக்கக்கூடாது. எல்லா நேரமும் ஒன்று கத்ததே பெற்றுக்கொள்ளுரு. உலகத்தை ஜீவிக்கணும்னாக்கா ஜீவிக்கதே வேண்டாம் சொல்கிறாரு. நீ எல்லாரோடும் பழ வேண்டாம் சொல்லலை. அப்படி சொன்னால் நீ பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் நீ உன் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறார் ஆண்டவர். போல் சொல்கிறார், ரட்சிப்பை காத்துக்கொள்ளுப்பா, வார்த்தையை காத்துக்கொள்ளு. நீ சூழ்நிலை கேட்டு உன்னை மாற்றிக்கூடாத. வார்த்தையை போல் இது வச்சுக்கோ, கீழ்ப்படிந்து வாழ். அவர் சொல்கிறாரு, அழகையா சொல்கிறாரு. இந்த 19 வருஷத்தில் பாருங்க சொல்கிறாரு, இப்பொழுது நீங்கள் வாக்கையை உள்ளபடி கேட்டு 5ஆம் சொல்கிறாரு 19:5, என் உடன்படிக்கையை கைக்கொள்ளானால் சகல ஜனங்கள் நீங்கள் எனக்கு சொந்த சம்பந்தமாக இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடைய சொல்கிறார். திரும்பி நினைவுறுத்துறாரு, பூமியெல்லாம் என்னுடையதுப்பா, நீங்கள் என்னுடையகள், பூமி என்னுடையது. நான் எதையும் செய்ய முடியும், உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னாக்க நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பசுத்தர் ஜாதியமாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். நம்முடைய தேவனாய கர்த்தர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட இஸ்ரேல். நாம் யார்? இன்னைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவால் இரத்தத்தால் மீட்கப்பட்ட இஸ்ரேலர், பரிசுத்த ஜாதி, ஒரு ஆசாரிய கூட்டம். அதான் சொல்றாரு இல்லையா புதிய பாட்டில். அப்போ நாம் யார்? அந்த வலிமான கர்த்தரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பது நம்முடைய முக்கியமான வாழ்க்கை. என் தாசன் என்று அழைக்கப்பட்ட மோசே என்னாச்சு பாருங்க, ஆரோன் என்னாச்சு? ஒரே ஒரு கீழ்ப்படியாத அவர்கள் பெரிய பாக்கியத்தை எழுந்து போயிட்டாங்க. என்ன 20-24 படிங்க. என்ன 20-24. ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். மெரிபாவின் தண்ணீர்கள் பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. பாருங்க, இது நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போகணும் 2 பேருக்கு சொல்றார். ஏன் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வழிநடத்தி என் தாசன் என்று சொல்ல மோசேக்கு ஏற்பட்ட காரியம் என்ன? முதல் பிரதான ஆசானுக்கு ஏற்பட்ட காரியம் என்ன? என் வார்த்தை கீழ்ப்படி இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் இஸ்ரவேல் கொடுக்கிற தேசத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த கானான் தேசத்துக்கு நான் வாக்குறுதி தேசத்துக்கு பிரவேசிக்க முடியாது. இன்று நாம் அந்த வார்த்தை கீழ்ப்படியாவிட்டால் பரம கானானுக்கு கண்டிப்பாக நான் பிரவேசிக்க முடியாது. நாம் யாருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், யாருடைய வார்த்தையால் நாம் நடத்தப்பட்டிருக்கின்றோம். அந்த வார்த்தை கீழ்ப்படியாவிட்டால் இந்த வாழ்க்கை தான் நமக்கு, மரித்தால் முடிஞ்சு போச்சு நமக்கு. தேசிய ஒன்று உணர்ந்து கொள்ளும். ஏன் கர்த்தர் அவ்வளோ ரத்தத்தை சிந்தி நம்மளை சந்தித்தார்? இந்த பாவம் இந்த உலகத்திலே மக்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது நம்மேல் கிருபியை இறங்கின காரணம் நம்ம வைத்த விசேஷத்து கிருபி. அது நமக்கு நம்மளால் ஒன்றுமே இல்லை அவருக்கு. நம்ம யாரோ நாம் சந்திக்கப்படுவடைய நோக்கம் என்ன? அவருடைய கிருபை, அனாதி தீர்மானம், முன்திருக்கப்பட்ட ஒரு தீர்மானம். யாக்கோபு யோசாவை பார்க்கணும்னு சொல்றாரு. யோசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். இது அவருடைய அனாதி தீர்மானம். ஐயா யாக்கோபு ஏசாக்கும் இன்னும் பிறக்கல, ஒரு பாவம் செய்யாத குழந்தைகளாக உள்ளுக்கு இருப்பாங்க. ஆனால் சொல்றாரு, ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். ஏன்? இது அவருடைய தீர்மானம் நம்ம இருக்கோம். இங்கே நம்முடைய சொந்த நீதியோ மோட்சம் இல்லையா, அவருடைய தீர்மானம், ஆனால் தீர்மானம்.
ஆனால் தீர்மானத்தை தெரிந்துபட்டு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அவருக்கு பிரியமானபடி நாம் கீழ்ப்படுத்தி வாழ்கின்றோமா? இந்த கிறிஸ்துவ உலகம் எப்படி இருக்குது? அநேக நாடுகளை கிறிஸ்துவ உலகமானது அழிந்து கொண்டு போய் அநேக ஐரோப்பிய நாடுகளை பார்க்கும்போது தேவனை தேடி ஆள் இல்லை. இங்கே ஏஷியன் கண்ட்ரிலேருந்து போனவங்க தான் அன்றைக்கி ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த நாடு மக்கள்லாம் அணுகமிட்டு கூடிட்டு காணப்படுகிறார்கள். ஒரு நாட்களே சுவிசேஷ ஏந்தி சென்ற நாடுகள், தேவனாவது மயப்படுத்திய நாடுகள், தூய்த்து ஆராய்ச்சி நாடுகள் விழுந்து போய் கிடக்கிறது. அனலமில்லை, குளிர் இல்லை, ஆலயங்கள் விற்கப்படுகிறது, உலகப்புறம் உபயோகப்படுத்தப்படுகிறது. எவ்வளோ பரிதாபத்துக்குரிய காரியம். காரணம், தேவ பயமில்லை, கீழ்ப்படியும் இருதயம் இல்லை. இங்கே பார்க்கும்போது பாருங்க, சவுலுக்கும் ஆர்வனுக்கும் இந்த கதியெல்லாம் நம்மளை என்ன முடியும்? வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க, அவ்வளோ பசத்தும் ஆழ்ந்தாங்க ஐயா. ஒரே ஒரு காரியம், கீழ்ப்படுது. ஆண்டரை மன்னிக்க முடியாது. ஆனால் நம்ம பாருங்க, எத்தனை கதை ஆண்டரை நம்ம மன்னிக்கிறார். எத்தனை தடவை கீழ்ப்படாம வாழ்க்கையில் காணப்படும். உளுந்து போயிருக்கோமே எத்தனை தடவை மன்னித்து நம்ம கூத்தி வச்சிருக்காரு. இப்போ எவ்வளோ பெரிய நல்ல ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு இன்னும் எவ்வளோ நன்றிகளோ இருக்கணும். நம்ம பார்க்கும்போது சவுல் வாழ்க்கை என்ன ஆச்சு பாருங்க. சாமுவேல் 15 பாருங்க. சாமுவேல் 15:11. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், அது தெரியாத வசனம் இல்லை. சாமுவேல் 15:11. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. எனக்கு பாருங்க, ஆண்டவர் அடிக்கடி மனஸ்தாபம் சொல்றாரு. மனுஷனை உண்டாக்குறதே மனஸ்தாபம், சவுளை உண்டாக்குறதே மனஸ்தாபம். இப்போ மனஸ்தாபத்துக்குடைய காரணம் என்ன? கீழ்ப்படியாம தன்மை. மனுஷன் கீழ்ப்படியாம தான் இஷ்டப்படி செஞ்சுட்டு இருக்கான். எனக்கு மனஸ்தாபம் இருக்குது. அதெல்லாம் ஆண்டவர் அப்படி சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய காரியம் இது. படிங்க. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தீர்க்கதரிசிக்கு கஷ்டமா இருந்தது வார்த்தை சொல்லும்போது. ஐயா, நான் அபிஷேகம் பண்ண மனுஷன் அவன் இப்படி போயிட்டானே, அவன் கஷ்டப்படுறான். அவன் சொல்றான், ஆமா அவன் அடிச்சு போட்டு சொல்லியிருக்கலாம் இல்லையே, தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட மனுஷன் அப்படி போயிட்டானே. இப்போ இன்றைக்கி இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். எத்தனை பேர் வழி தப்பி போயிட்டாங்களே, ஞாசம் எடுத்த பிறகு பின்வாங்கி போயிட்டாங்களே, வார்த்தை கீழ்ப்படாமல் ஒன்று இருக்காங்களே, எவ்வளோ கஷ்டப்பட பாருங்க. நினச்சி பாருங்க. எனக்கு மனஸ்தாபம் இருக்கியா அந்த மக்கள்லாம் பண்ணுறது? மனஸ்தாபப்பட வைக்கிறது எவ்வளோ ஒரு பாவம் என்பதை அநேக உலக மாற்றுறாங்க. நம்மை படைத்த கர்த்தர் நம்ம மனஸ்தாபப்பட்டாருன்னா அவங்க சொல்லுங்க. சுயநீதி உடைக்கப்பட வரைக்கும் நம்ம கிறிஸ்துக்கு பிரியமாக இருக்க முடியாது. சுயநீதி இருக்க வரைக்கும் நம்ம என்ன ஒரு உடைந்த பாண்டம் தான். நம்ம ஆண்டவர் தம் மகிமைக்கு உபயோகப்படுத்த முடியாது, ஒரு காரியம் செய்ய முடியாது. சாமுவேல் 15:29 படிங்க. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல என்றான். பாருங்க, இஸ்ரவேல் சொல்றாரு, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்றதும் இல்லை, சொன்னதை பற்றி மனஸ்தாபம் இல்லை அவர். அதாவது ஒருத்தர் நீ கெட்டு போயிட்ட, கீழ்ப்படியாக போய் எச்சரிக்கப்பட்டு போயிட்டானாக்க அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார். அதை பற்றி அவர் மனஸ்தாபப்பட மாட்டார். ஏன்றால் அவர் மனமானத மனிதன் அல்ல. அவர் சொல்கிறார் அழகாக. அந்த 15:22 வசனத்தில் சொல்கிறார் பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்குமோ சர்வாங்க தகனங்களுக்கு பலிகளுக்கும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும். கீழ்ப்படியும் தான் உணர்த்துற அவர். கீழ்ப்படி அவர் சொல்றாரு. நீ கீழ்ப்படி என்ன பாப்பா சொல்றாரு. இன்னை ராஜாவா உன்னை புறக்கணித்தேன்னு சொல்றாரு. ஸோ இனிமேல் நான் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜெயபாலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபடுகிறது இல்லையான்னு சொல்கிறார். ஒரு அளவுக்கு தான் நம்ம ஆண்டவரை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். நம்ம பொறுமையாக இருப்பார் அவர். ஒரு நேரம் வரும்போது கைவிட்டுறார் பேசாமல். அந்த அதான் சொல்கிறார், கிருபையை எடுத்துக்கொள்ளும் போது அவன் மாற்ற வாழ்க்கை எவ்வளோ சொல்கிறாரு. தாவீது சொல்கிறாரு, நான் சவுலிடம் அந்த கிருபையை எடுத்துக்கொள்வது போல
நான் சால்மோன் மத்தியிலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு தவுலுக்கு ஒரு ப்ராமிஸ், தாவீதுக்கு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஒரு கிருபை மனுஷன் வாக்கை எடுத்துக்கொள்ளும் போதே அவன் அழைக்கப்பட்டு அழிந்து போய் விடுவான். என்னத்தை விட்டாலும் கிருபை விட்டக்கூடாது. கிருபை எப்படி கீழ்ப்படிதல் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும்? நமக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படுறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். அநேக நேரங்களில் வார்த்தையை சொன்னால் அப்படியே கீழ்ப்படணும். இப்படி சொல்லுவாங்க, அப்படியே உபயோகப்படணும். நினைக்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. அப்படி பண்ணலாமா, இது பண்ணலாமா, இது முடியுமா? ஐயா, உலகத்திலே சுவிசேஷங்கள் தவறாக போதிக்கப்பட்டு அநேக வருடங்களில் அந்த தவறான போதைக்கு உட்பட்டு நம் பாரம்பரிய கட்டுகள், சுயதிகள், பலவிதமான சூழ்நிலைகள் நம்ம நெருக்கி வார்த்தைகள் கீழ்ப்படியாமடியே நம்ம இறுதி கடைப்படுத்தி விடுகிறது. பாருங்க, இங்க பாருங்க, மார்க்கு 4:41 படிங்க. 4:41 படிங்க. மார்க்கு 4:41. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மார்க்கு 1:27 படுங்க. மார்க் 1:27. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவர் சொல்றாங்க, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. காற்றும் கடலுக்கு என்ன யாருச்சு? அது கீழ்ப்படிதான். ஆனா அவர் கருத்தின் கிரியைகள். இங்கே பாருங்க என்ன சொல்றாரு, 27ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எல்லாரும் ஆச்சரியம், அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் கீழ்ப்படுகிறது. இப்போ நம்ம ஆவி என்ன வச்சுக்கோம்? நம்ம கீழ்ப்படி முடியலையா மனுஷனுக்கு? கடலும் காற்றும் கீழ்ப்படியுது, அசுத்த ஆவிகள் கீழ்ப்படியுது. ஆனால் தேவன் கருத்தை உணர்ந்தா போற மனுஷன் கீழ்ப்படிய மாட்டேன்றான். இன்னைக்கு அந்த உணவான தேவன் நாமம், அந்த நாமத்தின் மகிமை, அந்த வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகளுக்கு மனுஷனுக்கு கீழ்ப்படியும் இருதயம் இல்லை. விலை நாட்களே கழுதை பேசிச்சு, கீழ்ப்படிச்சு. பேசிச்சு, கழுத்து சொல்லியிருக்காங்கள, நான் பேச முடியாது, எனக்கு பேசுறதுக்கா நீ கொடுத்துருந்து, திடீர்னு நீ பேசணும், நான் பேசுவேன்னா? பேசிச்சு, தேவனுடைய சித்தத்தை தெரியப்படுச்சு. இன்னைக்கு கழுதோட மோசமாக இருக்கும். நம்மலாம் அநேக பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்காங்க. எல்லாம் கீழ்ப்படுதே, மனுஷன் கீழ்ப்பட மாட்டேன்றான். நம்ம வாழ்க்கை என்ன ஆச்சு? யாக்கோபு 4:7 படிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என்ன சொல்றாரு யோவான்? தேவனுக்கு கீழ்ப்படுந்தியா. கீழ்ப்படுதான் பிசாசு எதிர்த்து நிற்க முடியும், கீழ்ப்பட முடியாதியா. ஏன்னா அந்த பிசாசு என்ன நடுக்குது, அது என்ன நடுக்கும்போது உங்களுக்கு நடுங்கணும். ஏன் நடுங்கன்னு காரணம், நீங்க கீழ்ப்பட மாட்டீங்க. எனக்கு அது உங்களை ஏற்றிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்குன்னு சொல்றாரு அவரு. ரோமர் 13:5 படிங்க. ரோமர் 13:5. ஆகையால் நீங்கள் கோபாக்கினியின் நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். என்ன போட்டிருக்காங்க? ஆகையால் நீங்கள் கோபாக்கின் நிமித்தமும் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதான் யோசேப்பு செஞ்சான். ஐயா, யோசேப்பு வார்த்தை என்ன? அந்த கர்த்தருடைய ஆவி அவனோடு இருக்கும்போது மனசாட்சியும் தான் கீழ்ப்படுந்தான். ஐயா, இந்த பாவம் அப்படின்னு உணர்த்தப்பட்டு அவன் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படுதவனுக்கு உயர்வையா. கிறிஸ்துவுக்கு என்ன வாழ்க்கை கண்ணப்படுது? பிலிப்பியர் 2:8 படிக்கும்போது பாருங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, உங்களுடைய நம்முடைய எழுப்புதலுக்காக தான் சொல்றேன் நான். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் அவருக்கு என்ன கிடைச்சது? அவருக்கு அடுத்த வசனம் படிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும்
பிதாவின் தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நமக்கு ஈடான நாமத்தை கிறிஸ்து கொடுத்தாருயா. அது வரைக்கும் கிறிஸ்துவ தூக்கிறதுக்கு ஆராதிக்க கத்துவத்தம் கொடுக்கப்படல. அவர் தூதனாக செயல்பட்டார் இயேசு கிறிஸ்து. பழைய பார்க்கும்போது தூதனாக சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல கிறிஸ்துவுக்கு அந்த கத்தத்துவம் கொடுக்கப்படுகிறது. அவர் துதிக்க ஆராதிக்க அவர் மையப்படுத்த அந்த உணமான நாமத்தை மையப்படுத்த அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. ஏனென்றால் பிதாவை சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார், கடைசி கீழ்ப்படிந்தார். ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் வெளிக்கு போகவில்லை. கடைசி நேரத்திற்கு ஜெபம் பண்றார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கிட்டு, ஆனால் அது என்னுடைய சித்தம் அல்ல. எல்லாத்துக்கும் அவர் சித்தத்தை கேட்கிறாய்யா. ஒரு உத்தரவு கொடுத்து அனுப்புறார், போ இந்த உலகத்தை வச்சு எனக்கு உப்புரா கொள்கைன்னு சொல்லி கட்டளை கொடுத்து அனுப்புறாரியா. அந்த கட்டளையை மேற்கொள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டார் இயேசு கிறிஸ்து நினச்சி பாருங்க. எல்லாம் விட்டார், பரலோகத்தில் இருக்கிற மேன்மை விட்டார், மகிமை விட்டார், இறங்கி வந்தார், ஒரு தாழ்மை உருவத்தை எடுத்தார், கஷ்டப்பட்டு வளர்ந்தார், ஒரு தச்சராக வளர்ந்தார், தாய்க்கு கீழ்ப்படிந்தார், தாப்புனை கீழ்ப்படிந்தார், ஊழியத்தை உண்மையோடு செஞ்சார். நடந்து செஞ்சார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் ஒரு வண்டியில் போனதான் நம்ம பார்க்கவே இல்லை பைபிளில். எத்தனையோ மைல் கணக்கான நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நடந்தே செஞ்சார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனுஷன். அவர் தாழ்த்தினார், கடைசி வரைக்கும் தாழ்த்தினார். பிதா பிரியப்பட்டார். என் குமாரன், நான் நம்பின குமாரன், என் கீழ்ப்படிந்தவர், கண்டிப்பாக இவருக்கு என்னுடைய நாமத்தின் மகிமையை அவருக்கு கொடுப்பேன்னு சொல்லுதா. பிதா என்ன பண்ணுறாரு, எல்லா நாவுகளும் கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படியாக யோசிப்பு நல்மணி சாட்சியின் அந்த உணர்வோடு கீழ்ப்படியும் போது பவுரவன் வைத்தினான், ஆண்டவர் அங்கே வைத்தினார். பவுரவன் முன்னால் கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, யோசிப்பு கூட அதிகாரம் என்ன, பிதாவுக்கு அடுத்த ஸ்தாபனம் கிறிஸ்துவுக்கு, பவுரவனுக்கு அடுத்த ஸ்தாபனம் யோசிப்புக்கு. சகல ஆளுகையும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கீழ்ப்படிதல் கீழ்ப்படின் வாழ்க்கை இருந்தால் எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் நம்ம உயர்த்த முடியும். யாரும் நம்ம கீழ்ப்படுத்த முடியாது. நம்ம சூழ்நிலையோ நம்ம நினைப்போம், ஐயோ வேலை செய்யணும் கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ கொழுப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, உங்கள் உச்சம் ஒப்புடும் கருத்துருக்கு. உங்களை ஒரு அடிமைத்தனம் நடத்திட்டோம் பிரச்சனை. ஆண்டோடே உங்கள் பார்த்து ஆண்டு சமயத்தை ஒப்பிடுங்க, அவர் வார்த்தையை கீழ்ப்படுங்க. உங்கள் மூலமாக அந்த இடத்துல அவர் நாம் மைப்படணும். அதான் அவர் விரும்புகிறார். நீங்கள் சுயமாக சொந்த ஒரு மாசம் செய்யப்பட்டீங்களா, அங்கே நாம் மைப்படாது. நீங்கள் அலட்சியப்படுத்திட்டீங்க நாமத்தை. உங்கள் பொறுமை, உங்களுடைய சார்ந்த குணம் சில நேரத்தில் ஆண்டவர் மைப்பிக்கிட்டு இருக்கணும். சூழ்நிலை இருக்க தான் செய்யும். நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், வந்த புதுசில் இங்கே வரும்போது 1975 நான் அப்போ கொஞ்ச நாள் என்ன பண்ணேன், இந்த காரை பற்றி நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு மெக்கானிக் ஏதாவது டெக்னீஷியன் காரியத்தை படிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்தேன், எனக்கு ஏர்போர்ட்டில் வேலை. அப்போது ஃப்ளைட் ஆஃபீஸ் 2 பேர் தான் இருப்போம், நாங்கள் 2 பேர். இப்போ ஈவினிங் ஃபுல்லாக எனக்கு ஃப்ரீ தான். அப்போது இங்கே கேரேஜ், நல்ல கேரேஜ், நல்ல பெரிய பெரிய லேட்டஸ்ட் கார், அந்த இம்பாலா அந்த பிளைமோத் அப்படிலாம் அந்த காலத்தில் நிறைய கிடந்துச்சு. அப்போது கேரேஜில் பார்த்தா ஆளுங்க கிடையாது ரொம்ப. சரி பார்ட்டை போய் செஞ்சேன் போய். அவன் ஒரு பழிசனியன். அவன் என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம், நீ வா நான் உனக்கு எல்லாம் இப்போ சொல்லி 2-3 கூட செஞ்சுட்டு உட்காந்து. இந்த காருக்கு நம்ம ஒரு காருக்கு ரொம்ப வித்தியாசம். நம்ம ஒரு காரில் அம்பாசிடர், ஃபியேட் அந்த மாதிரி. இங்கே பாருன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு செஞ்சுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தேன் என்ன பண்ண, அவனால் கூப்பிட்டு, இந்த பாரு 4 பேர் வந்திருக்கோம், எங்கள் டீ வாங்கிட்டு வரலாம். எனக்கு பக்கன் ஆச்சு. இவன் டீ வாங்கிட்டு சொல்கிறானே, டீ பாய் ஆக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் முடியாது சொல்லலை. போய் டீ வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அவனுக்கு கீழே வேலை செய்கிறோம், கீழே வேலை செய்கிறோம். நான் முடியாது சொல்ல முடியாது. அவர் எனக்கு எஜமானு. ஏன்னா நான் போய் ஒத்துக்கிட்டேன், வேலை செய்யணும் ஒத்துக்கிட்டேன். சரி எனக்கு கொஞ்சம் டீ வாங்கிட்டு அந்த பக்கத்தில் கடையினா. சரி எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, இது வாங்கி கொடுத்தேன். அவன் கொடுத்த ஒன்று சொல்ல வந்துட்டேன், பேசாமல் வேலை செஞ்சு தான் இருந்தேன். அப்போது ஒரு மாதம் கழிச்சு நான் நின்றுட்டேன், நான் போகல. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆச்சு இந்த வேலை எனக்கு. நான் வீட்டுக்கு வந்துட்டான் அவன். நான் சொன்னேன், இந்த உனக்கு எவ்வளோ கொடுக்கணும் வான்னு. நான் சொன்னேன், இல்லையா நான் வரலை,
ஏன்னா எனக்கு ஏர்போர்ட்டில் செஞ்சுட்டு என் டியூட்டி ஷிஃப்ட் மாறும்போது கஷ்டமாக இருக்குது, நான் டைம் இருக்கும்போது வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ வேணா வா, ரெடியாக உன்னை எடுத்துக்கிறேன்ட்டான். சொல்கிறேன், அதுக்கு போகலான்னு வச்சுங்களேன். காரணம், அந்த நேரத்தில் நான் வந்து கோவப்பட்டு வெளியே வந்திருக்கலாம். நான் என்ன டீ பாயை வச்சுருக்கேன், நீ கொண்டு வரதுக்குன்னு வெளியே வந்திருக்கலாம். ஆனால் நான் அந்த நேரத்தில் அதை பொருட்படுத்தலை. சரி சொல்லிட்டான், செஞ்சுட்டேன். அங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட எங்கே பார்த்தாலும் நான் விஷ் பண்ணிகிட்டு இருப்பான் அவன். இப்போ சில இடத்துல வந்து நம்ம செய்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையை, வருங்கால வாழ்க்கையை நமக்கு நிர்ணயப்படுத்தும், ஆஸ்வதிக்கும். நம்ம டப்புன்னு மாசு ரீதியாக செஞ்சு நம்ம சேர்த்து முன்வைக்கும் போது அங்கே ஆஸ்வாதம் இல்லை, அங்கே அழிவுதான். மத்திய 28 ஆண்டவர் சொல்கிறார். ஏதாவது எபிரேயர் 5:9 படிப்போம். தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு. அப்போ தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும், நம்முடைய வாசி கீழ்ப்படி யாவருக்கும் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு அவர் காரணமாக இருக்கிறார். அந்த உலகத்தின் தேவன், மகத்துவமானவர், சக உலகத்துக்கும் ரட்சகர். அப்போ அந்த கீழ்ப்படியில் நம்ம ரட்சிப்பை கொண்டு வந்து நித்திய ரட்சிப்பு கொடுக்குது. நான் சொன்னேன், ரட்சிப்பு வந்து ஆன்கோயிங் ப்ராசஸ், ஒன் டே ஈவன் சொல்லலை. அன்றாட ரட்சிக்கப்பட்டு நித்தியத்துக்கு நம்ம ஆயத்தப்படணும். அப்படி நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு நாம் கீழ்ப்படியும் போது அது பெற்றுக் கொடுக்குறோம். மத்திய 28, 19, 20 படிங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அதுவும் 19, 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் சொல்றாரு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்க. எத்தனை பேர் கீழ்ப்படுகிறாங்க ஆண்டவர் சொல்றாரு. பரிசேயர் பதுசேயர் சொல்றாரு, இந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியாம போய்விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? கிறிஸ்தவத்துக்கு சொல்றேன், மற்றவர்களுக்குள்ள, மற்ற கிறிஸ்தவ அறியாதவங்க நம்ம அநேக ரட்சிக்கப்பட்டுருக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், கீழ்ப்படுகிறோம், சந்தோஷம். ஆனால் இன்னும் எத்தனை பேர் இந்த சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறாங்க? கடைசியை பார்க்கும்போது முடிச்சிடும். ஆதியாகமம் 26:4 படிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றார். பாருங்க, இது வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருந்தார் ஆபிரகாம் கிட்ட. எப்போ இந்த ஆசீர்வாதத்தின் கட்டம் ஆரம்பிக்கனாக்கா அவர் சொல்றாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனையும் நியாயங்களையும் என் பிரமாணம் கை கொண்டபடியினால் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். இப்போதான் இதை கொடுத்துட்டாரு ஆசீர்வாதம். செய்வேன் செய்வேன் செய்வேன். ஆனால் இப்போது அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்போ வாழ்க்கையில் கீழ்ப்படியாமல் போகும்போது எப்படிப்பட்ட வாழ்க்கை, கீழ்ப்படியாமல் போகும்போது எப்படிப்பட்ட காரியங்கள் இழந்து போயிட்டோம், கீழ்ப்படியும் போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். அநேக காரியங்கள் வேதத்தை படிக்கும்போது காணப்படுகிறது. இப்படிப்பட்ட வேதம் நம்ம கொடுத்துருக்கும் போது நம்ம கீழ்ப்படியாமல் இருக்க முடியுமா? எத்தனையோ வார்த்தைகள், ஆலோசனை, கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? நமக்காக, நம்முடைய உழவுக்காக, ஜீவனுக்காக, சோத்துக்காக, பலத்துக்காக, சமாளத்திற்காக. நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். என்னால் நாம் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பசுத்த ஜாதி, ஆசாரி கூட்டம், தயவுசெய்து நாம் ஒரு சாட்சியாக வாழ வேண்டும். அதான் ஆர்டர் எதிர்பார்க்குறோம் நம்மகிட்ட. எல்லாம் செய்தையா, கத்தர் சொல்கிற, ஏசு சொல்கிற, ஆனால் வாழ்க்கை என்ன சாட்சியா? வரும்போது பயந்து கலங்கி போய் விடுறியா? வார்த்தைகளுக்கு அலட்சியப்படுத்தி ஓடிடுறியா? வார்த்தை கீழ்ப்படி, மேலைப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன். அந்த தேவன் உண்மையவர். ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபு ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கு ஆசீர்வதித்த தேவன், சகலத்தையும் ஆசீர்வதித்த தேவன் நம்ம தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு எந்த பிரச்சனை வராது, வரக்கூடாது. என்றால் நம்முடைய ஆவிக்கு சொந்தக்காரர் அவர். பயப்பட வேண்டாம். சரிங்களா? நம்ம உயிரை பற்றி பயப்பட வேண்டாம். அவர் தான் நம்மளோட ஆவியை கை வச்சிருக்காரு. அவர் என்ன கெடுக்கிறோ அது போயிடும், அது பாட்டுக்கு.
அது வரைக்கும் வரட்டும், ப்ளட் ப்ரெஷர் வரட்டும், டயபெட்டிக் வரட்டும், டென்ஷன் வரட்டும், அது வரட்டும், கவலைப்படாதீங்க. அவர் என்றைக்கு உங்களை எடுக்க போகிறோம் அந்த எடுத்துருவார். நீங்கள் டயபெட்டிக் இல்லைனாலும் எடுத்துருவார், நீங்கள் ப்ளட் ப்ரெஷர்லாலும் எடுத்துருவார். நீங்கள் என்ன ஒரு சாட்சியாக வச்சுக்கோங்க, நான் கவலையே படுறது கிடையாது. இப்போ கவலைப்படணும் வச்சுட்டு நான் அடிக்கடி மருந்து சாப்பிட்டு நான் கேட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ விட்டுட்டு அந்த மருந்தெல்லாம் ஆனால் எடுக்கிறது கிடையாது. முந்தாத்து கூட கொஞ்சம் ஒரு மாதிரி வயிறுலாம் குழப்படி பண்ணி கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு. மார்னிங் எடுத்து சரியாக இல்லை, சாப்பாடே இல்லை, வயசையும் எடுக்கலை, ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு நாள் முழுக்க. எனக்கு சரி மத்தியானம் அவள் ஒய்ஃப் நடிச்சிட்ருக்கா, இவர் சாப்பிட்டு நான் சாப்பிடும் இல்லை. 3 மணிக்கு சாப்பாடுறியான்னு கேட்டேன். இன்னும் சாப்பிடலையா, நான் இப்போ 1:30 மணி 2 மணி சாப்பிட்றாள். இல்லைப்பா எனக்கு பசி எடுக்கல, ஒரு மாதிரி இது மட்டும், ஆனால் என்னமோ பண்ணிகிட்ருக்கேன்னு. சரி என்ன பண்ணேன், தெரியும் பிபி கொடுத்து எடுத்து பார்த்தேன். நான் ஒய்ஃபுக்கு சொல்ல, அவள் சொன்னால் அவள் பயந்துருவான்ட்டு பார்த்தேன். எனக்கு 110 220 ஒன்றும் செய்யலை. சாப்பாடு கொடுத்துருவேன், சாப்பாடு சாப்பிட்டேன், படுத்தேன். ஈவினிங் வச்சு போகும்போது 85 128. என்ன சொல்கிறீங்க, யார் கண்ட்ரோல் பண்ணலாம் இதை? நீங்கள் அது ஐயோ 110, ஐயோ உயிர் போயுமையா, ஏன் உயிர் அவகிட்ட இருக்கியா? அது என்னத்தான் அது இருந்தாலும் உயிர் போகாது உனக்கு. நீ என்னத்தான் பண்ணாலும் உயிர் போடாது அதுக்கு. ஆனால் உயிரை யார் எடுக்கணுமோ அவன் போயிடுவான் அவனை டக்குன்னு. அதனால் தயவுசெய்து கீழ்ப்படிந்து விசுவாசத்துவங்க தேவங்களை ஆசிரியப்பான்.